32:10 வந்து சொல்றப்ப, தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன். கர்த்தர் வந்து அவனை அந்த வறட்சியான சூழ்நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே அவனை கண்டார். கண்டது மாத்திரமல்ல, தேவன் அவனை வழி நடத்தினார். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்தோம். இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை கேட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை கண்டார். கண்ட தேவன் நம்மை அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாக்கி, நமக்கென்று தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் கைகளிலே வரைந்து வைத்து அவர் நம்மை அந்த திட்டத்தில் நடத்த அவர் பிரயாசப்படுகிறார். அவர் வந்து நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் கை நீட்டுறேன், ஒருவனும் கவனிக்க மாட்டேங்கிறான். நான் சத்தமிட்டு கூப்பிடுறேன், ஒருத்தனு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க யுத்தத்தில் பாய்கிற குதிரையை போல ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையின் நோக்கமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம், அவர் கை நீட்டுதலை கவனித்தோம், அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு தேவன் வந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். நமக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே தாவீதுக்கு சொன்னது போல அவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி, நம்முடைய சந்ததி 1000 வருடம், அதாவது ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும்னு சொல்லி இருக்கிறபடி, அப்படி நம்முடைய சந்ததியை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கண்டுபிடித்து நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறவர். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி செல்வேன்கிறார். இப்போ இஸ்ரேல் மக்களை எகிப்தில் வந்து கூட்டிகிட்டு வரப்ப செங்கடலை திறந்து அவர்களை வழி நடத்துகிறார். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. அவருடைய தூதனானவர் முன்பாக சென்றார். எதிரிகள்லாம் முறியடிக்கப்பட்டார்கள். அதை தீர்க்கதரிசியில் இருக்கிற அந்த பகுதியை பார்க்கலாம். 48வது அதிகாரம், ஏசாயா 48 17-18 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தி செல்லுகிறவர். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணு அத்தனையாகவும் இருக்கும்.